ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி உங்கள் அர்ஜஸ்ட்டை நோஃபேப்பில் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா போகுது, அப்புறம் தவிர்க்க முடியாத மாதிரி ஃபோன் பார்த்து தப்பான இது பார்த்து நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணி திருப்பி தொடங்கின இடத்துலேயே போகிறீங்களா? கரெக்டான வீடியோவில் தான் வந்திருக்கீங்க. எப்படி அந்த நிலமையில் இருக்கக்கூடாது, இருக்காமல் என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்களும் நோஃபேப் தெரியுது, இதெல்லாம் தப்பு, விடணும்னு ட்ரை பண்ணுறீங்க. 3 நாள் நல்ல எனர்ஜியாக இருக்குது, 4 நாள் 5 நாள் அதை தாண்டி போக முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி தொடங்கின இடத்துக்கு ஷேம் கில்ட்டாக வருது. எப்படி அந்த அட்ஜஸ்ட்டை என்ன பண்ணணும், எப்படி கட்டுப்படுத்தணும், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் ஒரு பிரதராக என் பிரதருக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ண முந்தைய ஒரு பொண்ணு கால் பண்ணால் நான் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை, ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், அது எனக்கு அவ்வளோ முக்கியம் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ காது கொடுத்து நல்லா கேளுங்க. சரி, எப்படி அந்த அட்ஜஸ்ட்டை எப்படி கண்ட்ரோலை விட எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த எனர்ஜியை ரிப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜியை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னு பார்க்கக்கூடாது. ஸோ செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன்னா இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் ஃபிசிக்கில் என்னென்னா, எனர்ஜி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற தான் முடியும், அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸோ நம்ம பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே அதை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாற மட்டும்தான் முடியும். ஸோ இந்த எனர்ஜியை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் என்னென்னா, இட் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி சேஞ்ச் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்கள் அட்ஜஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் டிரான்ஸ்மியூட் பண்ணணும். ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் கட்டுப்படுத்தி ரிப்ரெஸ் பண்ணி சப்ரெஸ் பண்ணி இல்லாமாக்கி கடைசியில் ரீலாப்ஸில் முடியக்கூடாது. ஒரு எனர்ஜியை எடுத்து இன்னொரு இதுக்கு மாற்றுங்க, அதை டிரான்ஸ்மியூட் பண்ணுங்கள். ஸோ இது எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. 100க்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஓட சொன்னாலும் சல்லுன்னு ஓடுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும் உங்கள் உடம்புல. அந்த எனர்ஜியை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். மென்டலி, அதாவது நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணும்போது உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா, இல்லை ஷேமில் இருக்குது, ரொம்ப ட்ரெயின்டாக இருக்குது. ஸோ மென்டலி நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட், ஃபெர்மோனலி, இது கொஞ்சம் ஆச்சரியம். ஃபெர்மோன்ஸ்னால் இப்போது அனிமல்ஸ் ஃபெர்மோன்ஸ் உடம்புல சுரக்கும். அதாவது அது ப்ரொடக்ஷன் டைமில் அதுக்கு உடம்புலேருந்து அந்த ஒரு மாதிரி காற்றுல அதோட ஹார்மோன்ஸ் ஃபெர்மோனா மாதிரி பறக்கும். அப்போ அது நினைக்கும், இது ரீப்ரொடக்ஷன், இது மேட் பண்ணதுக்கான இதுன்னு அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். மனுஷங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா மனுஷங்க ஆஃப்னா எஜாக்குலேட் பண்ணிடுவாங்க. அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், ரியல் லைஃப் ஒரு நம்ம பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தவறான இதெல்லாம் பார்த்து அப்படி பண்ணுறது, இந்த மாதிரி இல்லை ஃபோனில் தவறான இதுக்கு பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ மனுஷங்க தான் ஃபெரமோன் சுரக்காத ஒரே உயிரினமாக இருக்கிறோம். ஆனால் முடியும், நம்மளால் ஏன் முடியலைன்னா நம்ம தேவையில்லாமல் எஜாக்குலேட் பண்ணிகிட்டே இருக்கனால. ஸோ நம்ம ஃபெர்மோன் நம்ம பெண்களை ஈர்க்கும். அது ஆப்போசிட் ஜெண்டர், ஏன்னா நம்ம அதை வச்சுருக்கோம் அந்த ஃபெர்மோன்ஸ் உடம்புல. ஸோ ஸ்பிரிச்சுவலி, ஸோ நீங்கள் உங்கள் எனர்ஜியை உடம்புக்குள்ளேயே வச்சுருக்கீங்க, ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகலாம். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. அது நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இது எவ்வளோ பயன்படுற ஒரு எனர்ஜி, இது நீங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ எப்படி நோஃபேப் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் சொல்லலாம். அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சூப்பராகிறீங்க. ஸோ பீயிங் ஹியூமன் அதாவது சூப்பர் ஹியூமனாக நம்ம ஆக வேண்டாம். பீயிங் ஹியூமனே சூப்பர் தான். இது சத்குரு சொல்லியிருக்காரு. ஸோ லைஃப் ஈஸியாக மூவ் ஆகும் நீங்கள் இந்த ரிட்டென்ஷனில் இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு அழகாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகும். ஸோ இது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீடியோ நான் அவ்வளோ தடைகள் தாண்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. டவுட் இருந்தால் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் ஏதாவது கேட்டுக்கோங்க. ஸோ இது டெஸ்டாஸ்ட்ரோன், உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் இது 3 மடங்கு அதிகரிக்குது. ஹியூமன் ரிட்டென்ஷன் 3 டைம்ஸ் உங்கள் டெஸ்டாஸ்ட்ரோன் அதிகரிக்குது. ஸோ எல்லாம் நல்லது, ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி நீங்கள் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் பண்ணது முன்னாடி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் எப்படி என்னெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம்? சோஷியல் மீடியா எடுத்துருங்க. அது இருக்கிறனால தான் உங்களுக்கு அது உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். நீங்கள் ஃபோனில் எதோ பார்க்குறீங்களோ அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிட்டு நீங்கள் ஐயோ எனக்கு ஹார்னியாக ஃபீல் ஆகுது, ரிலாப்ஸ் பண்ணுமே, அதனால் இது அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படியே வச்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தேவையில்லாத எல்லாம் ரிமூவ் பண்ணி அன்ஃபாலோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ அதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. மற்றபடி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதில் இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட் இருக்குது. இன்ஸ்டாலாம் பக்கம் போயிடாதீங்க. யாருக்காவது மெசேஜ் பண்ணணுன்னா ஏதாவது பொண்ணுங்கள்ட்ட கடலை பொண்ணுனா மட்டும் மற்றபடி போங்க. உங்களாம் என்ன சொல்லுன்னு புரியும். மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ரியல் லைஃப்பில் எல்லாம் பண்ணுங்கள். ரியல் லைஃப்பில் சில நேரங்களில் நமக்கு அட்ராக்ட் ஆகும் சில ஃபிசிக்கலி விஷுவலாக அவங்க பாடி, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்?
ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு பார்க்காம இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பார்த்துட்டிங்களா, ஓ நீங்கள் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அவேர்னஸில் இருங்க. அதை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இதுதான். நான் ரியல் லைஃப்பில் அப்படி ஏதாவது பார்த்து எனக்கு ட்ரிக் அர்ஜ் ஆகிட்டுனா, ஓ எனக்கு அர்ஜ் ஆகுதுல்ல அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுவேன். ரியலைஸ் பண்ணும்போது அது அப்படி போயிடும். அது ஒரு எனர்ஜி. ஸோ எனர்ஜி, இந்த எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி. இப்போது ஒரு பாடி பில்டர் இருக்காங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு சோஃபாவில் படுத்து கிடந்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ அந்த எனர்ஜி யூஸ் ஆகுமா? நோ. அது மாதிரி நீங்கள் இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜியை உடம்புல வச்சுக்கிட்டு சும்மா நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி? அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி உங்களோட 100% பொட்டன்ஷியல், இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த பொட்டன்ஷியலை பயன்படுத்துங்க. உங்கள் லைஃப்பை சூப்பராகுங்க. ஃபைனான்ஷியலி, வெல்த்லி, உங்கள் ஸ்பிரிச்சுவலி, காடு கூட கனெக்ட் ஆகுங்க. அதை விட வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? ஸோ உங்கள் மோஸ்ட் ஹையஸ்ட் செல்ஃப் இல்லை உங்களால் உருவாக்க முடியுமோ உங்களை அவ்வளோ இதாக்குங்க இந்த எனர்ஜியை பயன்படுத்தி. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங்கை பெட்டர் செல்ஃப், உங்கள் செல்ஃபை இன்னும் பெட்டர் ஆகுங்க. அதுக்கு இந்த எனர்ஜியை பயன்படுத்துங்க. ஸோ டைமும் எனர்ஜியும் தான் நம்மளோட மிகப்பெரிய ஆசெட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு, நான் இல்லை பல பேர் நினைக்கிறாங்க. ஸோ டைமை இது சேவ் பண்ணுது எனர்ஜி. இந்த எனர்ஜி இதுதான் இருக்கையிலே பவர்ஃபுல்லான எனர்ஜி. ஸோ வேறு என்ன? ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த எனர்ஜியை பயன்படுத்தலான்னு பார்த்தாச்சு. இப்போ ரீலாப்ஸ்னு ஒரு நிலைமை இருக்குது. ரீலாப்ஸுக்கு வருவோம். ஸோ ரீலாப்ஸை நம்ம மொத்தமாக முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் என் கூட நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு இது எடுத்துக்கோங்க, நான் சொல்லதுனால வேண்டாம். ஸோ நீங்கள் மைண்டில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். இனி நான் இதை பண்ண மாட்டேன், இனி இது கூடாது, இல்லை இனி என் லைஃப்பில் இது கிடையாது, அதாவது இது இல்லை என் லைஃப்பில் இது அது இல்லவே இல்லை, விட்டுருங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா ரியல் லைஃப்பில் பண்ணுறது வேறு, இது தப்பு, இது வந்து அன்அக்செப்டபிள். சில விஷயங்கள் கர்மா நம்மளை மூவ் ஆகும், இவங்க அவங்க, அது வேறு. ரியல் லைஃப் பொண்ணுங்க அது வேறு, ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் வேறு. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இது டெவிலோட விஷயம். நான் ஜட்ஜ் பண்ணல, பட் அது அப்படி தான். ஸோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்ட்ஸ் தெரியும்ல, அடிக்ட்ஸ் எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்டடாக இருப்போம். அப்போ அடிக்ட்ஸ் வந்து எப்படி அவங்க மனசில், இப்போ நான் ஒரு நாள் நான் இதை விட்டுருவேன், அதனால தான் அடிக்ட்ஸ். ஒரு நாள் நான் இதை விடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்க அதை திருப்பி அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நாள் வராது, ஒட்டு மொத்தமாக விட்டுருங்க. இப்போ நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை என்னைக்காவது பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஒரு விஷயம், அப்படின்னா நேர்மாறான ஒரு விஷயம். என்னைக்காவது நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்களும் மனுஷங்க தான். அந்த நேரத்தில் உங்களால் உங்களை மன்னிக்க முடியுமா? அதுதான் உங்கள் டெஸ்ட் ஆஃப் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். அப்போ நீங்கள் உங்களை மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் ரீலாப்ஸ் குறையும், உங்கள் லைஃப் நல்லபடியாக ஆகும். அந்த நேரம் ஐயோ நான் பண்ணிட்டேனேன்னு நான் ஒரு காலத்தில் எப்படின்னா ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் மறுபடியும் பண்ணு அதை ஒஸ்ட்டாக கீழே வரைக்கும் போய் அப்புறம் திருப்பி மேலே வரைக்கும் வருவேன். அது தேவையில்லை. ரீலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பவும் வளர்ச்சிக்கான ஒரு நேரம் தான். ஓகே, நான் இப்படி பண்ணிட்டேன், இன்னும் நான் மன்னிச்சிட்டேன், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், எப்போ நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணாலும் அதுலேருந்து கற்றுக்கோங்க. ஸோ வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு தான் எல்லாமே இருக்குது. நம்ம சஃபரிங், நம்ம துன்பம், நம்ம துயரம். ஸோ கற்றுக்கோங்க. ஸோ ஒரு பிளான் வைங்க. நான் வந்து என்னோடய எனர்ஜியை வந்து இதுக்கு அலோகேட் பண்ணுறேன். ஃபிட்னஸ், ஃபைட்டிங், ஸ்பிரிச்சுவல், இல்லை புக் எழுதணும், கற்றுக்கணும். அந்த எனர்ஜியை நீங்கள் கரெக்டாக பிரித்து வச்சு இந்த எனர்ஜி இதுக்கு போகணும், இங்கே போகணும், டைம் டேபிள் செட் பண்ணுங்கள், பிளான் செட் பண்ணுங்கள். அந்த எனர்ஜி இங்கே இருக்க அந்த எனர்ஜி வந்து அப்படி க்ரியேட்டிவாக வந்து உலகத்தில் விஷயமாக மாறணும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் நல்லா அர்ஜாக தான் இருந்துச்சு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அது போயிட்டு. ஸோ அந்த எனர்ஜியை வந்து உலகத்துக்கு கொடுங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணுங்கள், டைம் டேபிள் வைங்க, ஜேர்னல் பண்ணுங்கள். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த வாரம் என்ன ஆச்சு, என்ன போச்சு, நான் என்ன கற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு சண்டே ஒரு 3 மணி போல், ஓகே இதை நான் கற்றுக்கிட்டேன், இதை நான் மாற்றணும், இதை நான் கரெக்ட் பண்ணணும், இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை நான் எடுக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், எப்படி அட்ஜஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இனி இது நான் சொன்னதில் எதையாவது உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். ஒரு பிரதருக்காக நான் எப்படி சொல்லணுமோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இனி நீங்கள் தான் மீதியான பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பர்சனல் கோச்சிங் கூட கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணலாம். இல்லை ஆல்வேஸ் ஆல் த லவ் ஆஸ் ஆல்வேஸ்.